என்னன்னா, you don't have to choose the path which is already flourished. You may choose any path and God is able to flourish it. ஆசீர்வதிக்கப்பட்டது, இது ரொம்ப நன்மையானது என்று சொல்லி அதை தேர்ந்தெடுத்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் அதை தேர்ந்தெடுங்க, தப்பு கிடையாது, கவனிக்கிறீங்களா? ஆனால் பாஸ்டர் நன்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு போனது வந்ததையும் தள்ளிட்டாங்க பாஸ்டர்னு சொல்லாதீங்க. அது போனது வந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் நீ அங்கே போகிறதுனால அதுதான் செழிக்கும். அவன் அங்கேருந்து பார்த்துல ஐயோ சே நம்ம அங்கே போகாமல் போயிட்டோமே நம்ம யோசிப்போம். அவன் நினச்சிக்குவான் அந்த இடம் தான் ஆசீர்வாதம். அந்த இடம் ஆசீர்வாதம் இல்லை, நீ எங்கே போறியோ அங்கே தான் ஆசீர்வாதம். ஆமென். May you have that mentality. உன்னுடைய சிந்தையில மறுரூபமாக்கப்பட்ட தன்மை அப்படி இருக்கட்டும். நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஆசீர்வாதம், நான் எங்க போறேனோ அங்க நன்மை, நான் எங்க போறேனோ அங்க மேன்மை, நான் எங்க போறேனோ அங்க உயர்வு. என்ன வேணான்னு தள்ளினா உனக்கு தான் யார் லாஸ். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமா, ஏன்னா நான் எங்க இருக்கிறேனோ அங்க எல்லாம் என் தேவன் என்னோடு இருக்கிறார்.